4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா என்ன சிரித்து கொண்டே வரீங்க? சிரிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் சிரித்து விட வேண்டும். அழுவதற்கு ஒரு மனம் இருந்தால் அழுது விட வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னா, இப்ப இந்த பிரித்தானியா தடை விதிச்சதானே எல்லாம் பொங்கி கொதிச்செழும் எழும்புறாங்க. முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிகரபுரம் கதைக்கிறாரு, மஹிந்த ராஜபக்ச புறம் கதைக்கிறாரு. அரசாங்கம் வந்து உயர்ஸ்தானிகர், அந்த நாட்டு பிரித்தானிய உயர்ஸ்தானிகரை அழைத்து அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குழப்பம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கு. தாங்கி வந்திருக்கு அந்த செய்திகள். சலுகை விலையில உலருணவெல்லாம் கிடைக்க போதாம். மற்றது இந்திய இலங்கை மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு குழுவினர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. நீண்ட நேரம் பேசியும் தீர்மானம் ஒன்றும் வரவில்லை. இப்படி ரணில் ஐயா எச்சரித்திருக்கிறார். இந்தியாவின் உதவி வந்து நிராகரிக்கப்பட்டால் இலங்கை வறுமைக்குள்ள தள்ளப்படுமா? அப்புறம் ஏப்ரல்ல ஸ்டாலிங் சேவை அறிமுகமாக போதாம். அப்ப நான் போட்டு வரேன். பாய். சரி பாருங்க. ஓகே, வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறோம். பிரதான தலைப்புச் செய்தியாக பிரித்தானியாவின் தடை ஒரு தலைப்பட்சமானது, இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறையை குழப்புகிறது. அந்த நாட்டு உயர்ஸ்தானிகரை அழைத்து அதிருப்தியை வெளியிட்டது அரசாங்கம். குறிப்பாக விஜித ஹேரத் அமைச்சர் தன்னுடைய கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரித்தானியா குழப்புது என்று சொல்லி இருக்கிறார். அதானே, இது வந்து இலங்கையில பாதுகாப்பு படையினர் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடையானது ஒருதலை பட்சமானது. இது இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறையை மேலும் குழப்புவதாகவே அமையும். கடந்த கால மனித உரிமை மீறல்கள் உள்நாட்டு பொறுப்பு குரல் வழிமுறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. அந்த செய்தான் இன்றைக்கு தொடர்ந்து செல்லுதுன்னா, மஹிந்த ராஜபக்ச என்ன சொல்லியிருக்காருண்டா, எனது தீர்மானங்களையே படையினர் செயற்படுத்தினர். யுத்தம் தமிழர்களுக்கு எதிரானது அல்ல. மஹிந்த ராஜபக்ஷ அதாவது அவர் சொல்றார், தமிழில விடுதலை புலிகளுக்கு எதிராக தான் யுத்தம் நடத்தப்பட்டது, தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்படையில ஆயுதப்படையினரை அரசாங்கம் உறுதியாக பாதுகாக்க வேண்டும், மனித உரிமை குற்றச்சாட்டுகளை நிராகரித்து அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பாட்டு போட்டிகள் தானே. அந்த பாட்டு கேட்ட மாதிரி என்ன செய்தி வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலிங் சேவை ஏப்ரல் அறிமுகமா வேணும். மற்றது அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையே தேவை. இந்திய மீனவர்களுடனான சந்திப்பை அடுத்து வடமாகாண கடற்றொழிலாளர்களையும் வலியுறுத்தி இருக்கிறார். இழுவை மீன்பிடியை படிப்படியாக நிறுத்தலாம். விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் ஜேசுராஜா சொல்லி இருக்கிறார். வட்டி வீதங்களில் மாற்றம் இல்லையா, இழுவைப்படவே அவங்க அந்த நேற்று மீட்டிங்ல கதைச்சிருக்கிறாங்க போல. அதை உடனே வந்து நாங்க நிறுத்த இல்லாத அந்த மாதிரியான கதைகள் போயிருக்கு போல கூட்டத்துல. எனவே கொஞ்சம் இழுபறையில தான் நேற்று முடிஞ்சிருக்கு. ஜோன்சனுக்கு எதிரான வழக்கு ஒத்தி வைப்பாம ஏன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லணும். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா. நேற்று ஒரு தடவை பிடிச்சு போட்டாங்க இந்த லஞ்ச ஊழல். அடுத்தது ஜான்சன், இப்படி ஒரு ஆட்களை இலக்கு வைக்கிறாங்க. நேற்று முன்தினம் நேற்று மேல இருக்கா. சரி, பட்டாசுலாம் கொளுத்தி கொண்டாடினாங்களா மட்டக்களப்புல. இளைஞர்கள் பட்டாசுல மட்டக்களப்பு நகரம் வந்து அதிர்ந்துச்சு. அவருக்கு எதிர்ப்பு இருக்கு கடமையா பட்டாசு கொளுத்துவாங்களா? என்ன பட்டாசு கொளுத்து பட்டைய கிளப்பி இருக்கிறாங்க. சீர்திருத்தங்கள் மிக முக்கியம். சர்வதேச நாணய நிதியம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது. வேட்புமனுக்கள் நிராகரிப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனுவாமண்ணா. உதவி பொலிஸ் அத்தியட்சர் நெவின் சில்வா தொடர்பில் சட்டமா அதிபர் ஆட்சேபனை, எழுத்தாணி மனுவை நிராகரிக்க கோரி வாதம். மேலதிக பரிசீலனைகள் ஏப்ரல் 28 என்கிற செய்தியும் வந்து கிடக்கணும். சரி, தேசபந்து குறித்த பிரேரணை ஏப்ரல் அமர்வில் நிறைவேற்றப்படும் அமைச்சரவை பேச்சாளர் சொல்லி இருக்கிறார். செய்து அவரை பணி நீக்கம் செய்வார்களா? பணி நீக்கம் செய்யறது என்று சொல்லும் போது எந்த பணியிலிருந்து அவர் நீக்கப்படுவார்? இப்ப போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்படுறார், அப்படியானால் அவர் முன்ன இருந்த மாதிரி அந்த ஒரு பதவிக்கு வந்துருவாரா? அப்ப சீருடைய தொடர்ச்சியா அணிவாரா? இந்த மாதிரி அப்படி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு சரியான பதில் இன்னும் அரசாங்கம் சொல்லல. அதாவது இப்ப யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன எதுக்காக சொன்னா அவரை இந்த என்ன போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தூக்குறதுக்காக. ஆகவே அதுல இருந்து தூக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே அவருக்கு இருந்த பதவி அவருக்கு போகுமா, அல்லது வேற போஸ்ட்கள் கொடுப்பா? அப்படி இல்லாட்டி பதவியே இல்லையா, ஓஎஸ்சி போஸ்ட்கள் கொடுப்பா? என்னவோ அது மாதிரி. இப்ப சிறையில புத்தகங்களை வேற வாசிக்கிறாராம்.
புத்தகம் படிக்கிறது என்ன தப்பா? படிக்கத்தானே, வாசிக்க பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களுக்கு. சிறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் புத்தகத்தை படிக்கிறான். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வருகை தந்த இந்திய மீனவ சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட்ட போது புகைப்படம் வந்தது. சரி சரி. மற்றது தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி என்ன, இன்றைக்கு இந்த இழுவை படகை உடனடியாக நிறுத்த முடியாது சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? இலங்கை இந்திய மீனவர்கள் பேச்சுகள் தோல்வி. நீண்ட நேரம் கலந்துரையாடிய போதும் இணக்கம் ஏற்படவில்லை. நாங்கள் கச்சதீவை மீட்க வரையில, ஆனா இந்த இழுவை படகு விஷயம் எப்படித்தான் அப்படித்தான் காய்ச்சிருக்காங்க. பொறுப்பு குரலை கோருதல் இலங்கை விவகாரம் பிரிட்டன் மிக உறுதியா இருக்கிறாங்க. அதுதானே இப்படியும் சொல்றாங்களே. இந்த ஆனந்த சங்கரி அவர்கள் அவருடைய மகன் தான் காரணம், அவர் தான் காரணம் இந்த தடைக்கு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பாராளுமன்றத்திலும் கதைச்சிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அரசமட்ட பேச்சால் தீர்வு காண வேண்டுமா வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சொல்லியிருக்கு. மஹிந்த ராஜபக்ச படம் போட்டு பிரிட்டனின் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறேன். அவர்கள் கூறுவதில் உண்மை இல்லை. அறிக்கை வெளியிட்டிருக்கேன். சரி, பிரிட்டனின் முடிவு ஒருதலை பட்சமானது, நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும். பிரிட்டன் தோசரிடம் அமைச்சர் விஜித கேரத் சொல்லியிருக்கார். அமெரிக்கா கனடாவின் தொடர்ச்சியை பிரிட்டனின் தடையா அமைச்சரை பேச்சாளர் நாளிந்தது. பாத்தீங்களா, நாங்க சொன்னோம். எனது மகன் இன்னமும் உயிருடன் இருக்கிறார். ஜனாதிபதிக்கான கடிதத்தில் தாயொருவர் வலியுறுத்தாம காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு கண்ணீர் மல்க தொடர்ந்து போராட்டங்கள் எடுத்து வராங்க தானே. அதுல ஒரு அம்மா சொல்லி இருக்காங்க நம்பிக்கையோட, என் மகன் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார், நீ தாங்கள் அவர் உயிருடன் மட்டும் தாருங்கள் என்று சொல்லி இருக்காங்க. ரணிலுடன் காவிந்த சஜித்திடம் முறைப்பாடா? ஆனா வடக்குல ரணிலுடன் காவிந்த கேள்விக்குறியுடன் சஜித்திடம் முறைப்பாடா? அப்ப ரணிலோடு காவிந்த. மற்றது வடக்குல மழையாமண்ணா 3 முதல் 10 வரை ஏப்ரல். இந்தியாவை இலங்கை நிராகரிக்க கூடாது, ஆதரவு தேவை என்கிற ரணில் விக்ரமசிங்கே. இந்தியா நிராகரிக்க கூடாது, இந்த அதானி திட்டத்தையும் கைவிடக் கூடாது, எல்லாத்தையும் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். தான் இந்தியா போற நேரத்தில் கேட்டாங்களாம், இப்ப தங்களுக்கு எதிராக அரசாங்கம் செயற்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. அந்த மாதிரி கொள்கைகளை, அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்க விடக்கூடாது, கொள்கைகள்ல மாற்றங்களை செய்யுங்க என்று பெரியவர் தானே, வயசானவர் தானே புத்திமதி சொல்லியிருக்கிறேன். சரி, அப்ப போட்டு வரேன். சரி, நாளைக்கு சந்திப்போம். நன்றி, பாய், டாடா, நன்றி, வணக்கம். பேப்பர் படியம் போலாம்.